வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு காலமாக தான் ஒரு வீடியோ உண்டு. சும்மா அது ஒரு கவலையிட எடுத்து போட்டேன் நான். என்னடா இப்படி எல்லாம் செய்கிறாங்க, ஒரு மனுஷன் அப்பாவியா அவன்ட வேலையும் அவனுமா இருக்கிறான், அவனுக்கு விமர்சனம் எழுதுறதுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டமே இருக்குது. இது என்னடா நடக்குது, இதெல்லாம் அரசியலா, இப்படித்தான் தமிழாக்கள் இருக்கிறாங்களான்ற ஒரு கவலையில காலம் எழும்பினோனையும் ஒரு வீடியோ போட்டேன். அதை பிறகுதான் பார்த்தேன், இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே என்ன பார்க்கறதுக்கும் விமர்சனம் தர்றதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் இருக்கிறாங்க, விமர்சனம் தர்றதுக்கும் இருக்கிறாங்க. இதெல்லாம் முதலாவதா சப்போர்ட் தந்த எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அதே நேரம் விமர்சனம் தந்தவங்களுக்கு அதை விட நன்றி. உண்மையாவே விமர்சனம் தந்தவங்களுக்கு அதை விட நன்றி. உண்மையை சொல்ல போனா நீங்க நல்ல விவேகமா வேலை செய்றீங்கடாப்பா. இந்த ஊழல் அனுப்பி குழுன்னு சொல்லி எத்தனை குழு வச்சிருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. ஃபேக் ஐடின்னு சொல்லி பயங்கரமா இருக்கு. ஒரு போட்டோ கூட இல்லை, பயங்கரமா இருக்குது. நல்ல விவேகமா செயற்படுறீங்க. எனக்கு என்ன கவலை என்று சொன்னா, உங்களோட விவேகத்தை எல்லாத்தையும் தமிழாக்களுக்கு நன்மைக்கு யூஸ் பண்ணுங்கடா. ஏன்டா தமிழாக்களையே இப்ப நான் என்ன சொல்றது, நீங்களே ஒரு நல்ல வாழை தீட்டி கூறா வச்சு கொண்டு கூறு இருக்கான்றத ட்ரை பண்றதுக்கு உங்களோட கழுத்திலேயே இருக்க வச்சு இழுத்து பார்க்குறீங்க. அப்படித்தான் இருக்கு நீங்க பண்ற விஷயம் எனக்கு பார்க்க. அதால தான் சொல்றேன், இப்படியான திறமைகள் இப்படியான விவேகங்கள் இருக்கிற உங்களுக்கு டெக்னாலஜியோட ஏன் அது ஒரு நல்ல வழியில யூஸ் பண்ணிடாது? ஏன் அது ஒரு அரசியல் ரீதிக்கு ஒரு கெட்ட ரீதிக்கு உங்களோட நோக்கம் எல்லாம் எல்லாருக்கும் முழங்கிட்டுது. வெளிநாட்டுல இருந்து பெற பணங்களை யூடியூபரோ அவங்களோ எடுத்து சேவை செய்யக்கூடாது. எல்லாத்தையும் நாங்களே பதுக்கி பாராளுமன்றத்துக்கு போறதா இல்லாட்டிக்கு பரலோகத்துக்கு போறதான்ற மாதிரி டிசைட் பண்றதுக்கு. ஆனா ஒன்று கூடி சனத்துக்கு போய் சேராது. வேணுமென்று சொன்னா 2 கொப்பியை கொடுத்து படத்தை எடுத்து போட்டு விஷயம் முடிஞ்சிடும். நான் இதுக்குள்ள ஒன்றும் கதைக்க வரையில, எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா உண்மையாவே நன்றி. எனக்கும் இவ்வளவு ஃபேன் இருப்பாங்களான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. இந்த போட்டோல இருந்து எல்லாத்தையும் டக் டக்குன்னு பரவ விட்டீங்க. உண்மையாவே இப்படி ஒரு விசிபிலிட்டியை தந்தவங்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள். நீங்க சொல்ற அளவுக்கு இங்க அயோக்கியன் நல்லவன் கில்லவன் சொல்லி ஒருத்தனும் இல்ல. எல்லாட்ட மனசாட்சிக்கும் தெரியுமா அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி. அதே ரீதியில என்ன பற்றி நான் ஒன்றும் ப்ரூவ் பண்றதுக்கு இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரியே நான் ஒரு கேடு கட்டவனா இருந்துட்டு போறேன். அதுல எனக்கு பேர் இன்பமும் கிடைக்குது நீங்க இப்படி சொல்றதுல. அப்படி நான் இல்லாட்டிக்கிறேன் சொன்னா சும்மா ஒரு கிளுகிழப்பு தானேயா, தெரியாத கிளுகிழப்பு. ஸோ இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும், பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நான் போட்ட வீடியோவும் தூக்கிட்டேன். அது ஒரு கவலையிலையும் இது ஏன் இப்படி ஒரு புரிந்துணர்வு இல்லையா மக்களுக்கு, ஏன் எல்லாரும் இப்படியே விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லி குறவை பார்த்தேன்னு. சரி, விமர்சிக்கட்டுக்கும் அதால தானே இவங்க சும்மா இருந்த இந்த அக்கௌண்ட்லேயே இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களோ. அப்போ யோசிச்சேன், இவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம். அவங்கள கெடுதல் பண்ண வந்தாலும் அது எனக்கு நன்மையாக முடியுது. ஸோ நன்றி, அவ்வளோதான், சந்தோஷம். அடுத்தது முக்கியமானப்பா, அடுத்த வாட்டி போய் இந்த ப்ரோஃபைல் இதுகளை கிண்டி கொண்டிருக்காங்க. வேணும்னு சொன்னால் சொல்லுங்க, நான் HD கேமரா வச்சு நீட்டாக எடுத்தாரன். சும்மா நீங்கள் கூட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. நானே எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பிளான் பண்ணி தருவேன். இந்த எங்கே இந்த மாதிரி வேணுமெண்டா விமர்சனத்தை நானே எழுதி தரேன்.